லாபைக் யா கமேனி முழக்கத்துடன் ஈரானின் 42வது அலை தாக்குதல். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தளங்கள் மீது குண்டுமழை. இஸ்ரேல் மக்களை நிர்கதியாக விட்ட நெதன்யாகு மத்திய கிழக்கு போர்க்களத்தில் தனது ஆக்கிரமிப்பை தீவிரப்படுத்தியுள்ள ஈரானிய புரட்சிகர காவல்படை இன்று தனது 42வது கட்ட அலை தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனிக்கு விசுவாசத்தை தெரிவிக்கும் வகையில் லாபைக் யா கமேனி என்ற முழக்கத்துடன் இந்த தாக்குதல் அலைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதாவது உமது கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம் கமேனி என்பது இதன் அர்த்தமாகும். இந்த 42வது அலை தாக்குதலில் ஈரான் தனது பலம் வாய்ந்த மற்றும் அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஏமாத் மற்றும் காதர் ரக ஏவுகணைகள் உடன் பெருமளவிலான தற்கொலை தாக்குதல்கள், ஆளில்லா விமானங்கள், இஸ்ரேலின் டெல் அவீவ், ஜெருசலேம் மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஏவப்பட்டுள்ளன. ஈரானின் இந்த தொடர்ச்சியான தாக்குதல்களால் இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு தளவாடங்கள் சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக ராணுவ ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஃபத்தா ஏவுகணைகளை தடுப்பது அமெரிக்க பாதுகாப்பு கவசங்களுக்கு கடினமாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் வான்வழி தாக்குதல் அபாய சங்குகள் முழங்கின. சுமார் 90 லட்சம் மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போரின் 14வது நாளில் ஈரான் எடுத்துள்ள இந்த உக்கிரமான முடிவு மத்திய கிழக்கில் ஒரு நீண்டகால யுத்தத்திற்கான சிக்னலாகவே பார்க்கப்படுகின்றது.